எவ்ரிவன். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா சிஎஸ்டி ஆஃப் ஃபீனால் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறது வந்து ஹென்ரிஸ் லா. ஸோ வாட் இஸ் ஹென்ரிஸ் லா? ஸோ ஹென்ரிஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட் நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்ப்போம். The solubility of a gas in a liquid is directly proportional to partial pressure of the gas above the liquid at a constant temperature. இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, லைக் வென் யூ ஹாவ் ஒரு பீக்கரில் நம்ம வந்து ஒரு லிக்விட் எடுத்துக்கிறோம். இந்த லிக்விடுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு லைக் அதனோட கேஷியஸ் ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஈக்லிபிரியத்தில் இருக்குது சர்ஃபேஸில். ஸோ இது லிக்விட் ஃபேஸ், இது கேஸ் ஃபேஸ். ஓகே, அப்போது உங்களுக்கு இந்த கேஸ் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதனோட பார்ஷியல் ப்ரெஷர் பின்னு வச்சுக்கோங்க. அது வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா, இதில் இந்த கேஸ் கரைஞ்சிருக்கு இல்லையா, இந்த வாட்டரில் கேஸ் கரைஞ்சிருக்கு, அந்த கேஸோட சாலுபிலிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஸ்ன்னு எழுதலாம், எஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பின்னு எழுதலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேஹெச் ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் மட்டும் மாறும். ஸோ இந்த கேஸில் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் எடுத்திங்கனாக்கா சாலிபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. அதுக்கு அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து கேஹெச். ஸோ அது வந்து கேஹெச்ன்றது ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட், எஸ்ன்றது சாலிபிலிட்டி, ஸ்மால் பி இது வந்து பார்ஷியல் ப்ரெஷர். இல்லை சாலிபிலிட்டிக்கு பதிலாக நான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கேஸ் வந்து அதை கண்டுபிடிக்க போகிறேன்னா, சாலிபிலிட்டி இஸ் ரீப்ளேஸ்டு வித் த கான்சன்ட்ரேஷன் சி. அது மோலாரிட்டியாக இருக்கலாம் இல்லை மோலாலிட்டியாக இருக்கலாம். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பார்ஷியல் ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பார்ஷியல் ப்ரெஷர். அதுக்கு போடுற ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டும் வந்து கேஹெச். ஸோ ஒரு சில கேசஸ் இன்னும் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு லைக் ரவுல்ஸ் லால இப்படி தான் வரும். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன். ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் தான். ஸோ கான்சன்ட்ரேஷன் டேர்ம் நம்ம நிறைய சொல்லுவோம், சாலிபிலிட்டின்னு சொல்லுவோம், மோலாலிட்டி, மோலாரிட்டி, நார்மாலிட்டி, மோல் ஃப்ராக்ஷன், இது எல்லாமே வேரியஸ் கான்சன்ட்ரேஷன் டேர்ம் தான். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்மில் நீங்கள் எதை வேணாலும் எடுத்து அந்த கேஸோடதை எடுத்து யூ கேன் ஜஸ்ட் அந்த அமௌண்ட் லிக்விட் ஃபேஸில் இருக்கிறது வந்து இந்த பக்கம் இருக்குது, பார்ஷியல் ப்ரெஷர் வந்து கேஸோடு. ஓகே, அதுக்கு நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி போட்டு நம்ம கான்ஸ்டன்ட் கேஹெச் ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் வந்து போட்டுக்கிறோம். ஸோ இந்த ப்ரெஷர் அண்ட் சாலிபிலிட்டி, ஸோ அகெயின் சாலிபிலிட்டி ஆஃப் த கேஸ் இஸ் ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ். ஓகே, ஸோ இந்த கேஹெச் வந்து ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட். இங்கே எக்ஸாம்பிள் வந்து CO2 கொடுத்துருக்காங்க. ஸோ CO2 மேலே வந்து உங்களுக்கு கேஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு லைக் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு இது எல்லாமே போயிட்டு இங்கே 2 மாலிகுல் இருந்தது, இங்கே 4 மாலிகுலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிசால்வ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மாலிகுல், ஸோ நிறைய வந்து டிசால்வ் ஆகிருக்கு. ஓகே, அப்போது when you apply the pressure what happens, the gas gets soluble. ஓகே, ஸோ சாஃப்ட் ட்ரிங்க்கில் வந்து இதுதான் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப ஃபிஸ் ஆகுதுன்னா, ஏன்னா ஹை ப்ரெஷரில் அதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருப்போம், ஏன்னா ஹை ப்ரெஷரில் தான் அது கரையும். ஸோ த மொமெண்ட் யூ ஓப்பன் இட், ஹை ப்ரெஷர் வந்து நார்மல் அட்மாஸ்பியருக்கு வெளில வரப்போ அந்த கேஸ் எல்லாமே வெளியில் வர பார்க்கும். நல்லா யூ கெட் அ ஃபிஸி இன் த சோடா. ஓகே, இது அப்ளிகேஷன்ஸ்லேயே நம்ம பார்ப்போம். ஸோ அப்போது நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த அமௌண்ட் ஆஃப் அ கேஸ் தட் dissolves in a given type and volume of the liquid is directly proportional to partial pressure. So amount of a given gas, so amount. Okay, so அப்போ partial pressure is directly proportional to amount வந்து they are mentioning in terms of concentration. அப்போ they are putting the Henry's constant. Okay, ஸோ ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் வந்து உங்களுக்கு டைமென்ஷன் யூனிட் வந்து ஒன்றுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இந்த ஹென்ரிஸில் வச்சு என்னென்னலாம் பண்ணலான்னா, இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரெடிக்ட் ஒரு லிக்விடில் எவ்வளோ கேஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது, சொல்யூஷனில் எவ்வளோ வந்து இட் வில் கோ அண்ட் மேக் எ சொல்யூஷன். ஸோ when a gas in contact with the surface of the liquid, the amount of the gas will go into the solution. ஸோ பார்ஷியல் ப்ரெஷருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லியிருக்கோம். An equivalent way of stating that is the solubility of a gas in a liquid is directly proportional to partial pressure of the gas. Okay, so அப்போது ஹென்ரிஸில் வந்து என்னென்னா, partial pressure of a gas is twice the as high, the average twice as the molecule will hit the liquid surface. ஸோ ப்ரெஷர் அப்ளை பண்ண என்ன ஆகும்,
இந்த கேஸ் மீடியத்தில் இருக்கிறது இங்கே உள்ளே மூவ் ஆகி உங்களுக்கு நிறைய சாலிபிள் ஆகும். ஓகே, ஸோ இங்கே யூ கன்சிடர் தி ஏர் வாட்டர் ஈக்லிபிரியம். இங்கே ஏர் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம எய்தர் வி கேன் மெஷர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஆர் கான்சன்ட்ரேஷன். ப்ரெஷரோட யூனிட் வந்து அட்மாஸ்பியர் இல்லை பாஸ்கலில் சொல்லலாம். கான்சன்ட்ரேஷனோடது வந்து மோல் பர் லிட்டர். ரொம்ப ரொம்ப லோ கான்சன்ட்ரேஷனாக தான் பார்ட்ஸ் பர் மில்லியன் சொல்லுவோம். இதே லிக்விடில் வந்து அந்த கேஸ் கரையிறப்ப என்ன சொல்லுவோம் நம்ம மோலாரிட்டி இல்லை மோல் ரேஷியோ, மோல் ஃப்ராக்ஷன் எக்ஸில் சொல்லுவோம், இல்லை பிபிஎம்மில் சொல்லுவோம். ஓகே, ஸோ அட் ஈக்லிபிரியம் இந்த ரெண்டுத்துக்கு ரேஷியோ இருக்கு இல்லையா, இந்த ப்ரெஷருக்கும் கான்சன்ட்ரேஷனுக்கு ரேஷியோ. ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஸோ நிறைய யூனிட்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி ப்ரொபோர்ஷனாலிட்டி போடுறீங்க, இப்போ எஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி போட்டிங்கனாக்கா எஸ் ஈக்குவல் டு கேஹெச் இன்ட்டு பி. இப்போ கேஹெச் வேணும்னாக்கா என்ன பண்ணுவோம், எஸ் பை பி கான்சன்ட்ரேஷன், அப்போது மோல் பர் லிட்டர் இன்வெர்ஸ் பெர் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஸ்ன்னு போட்டிங்கனாக்கா அப்போது கேஹெச் ஈக்குவல் டு எஸ், பி ஈக்குவல் டு இந்த மாதிரி போடலாம். அப்போ கேஹெச் இஸ் ஈக்குவல் டு பி பை எஸ். அப்போ அட்மாஸ்பியர் பை மோல் பர் லிட்டர். இப்போது அட்மாஸ்பியர் லிட்டர் மோல் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அப்போது அதுதான் யூனிட்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா கேஹெச் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஓவர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னாக்கா லிட்டர் அட்மாஸ்பியர் பர் மோல், இல்லை கான்சன்ட்ரேஷன் ஓவர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோன்னாக்கா மோல் பர் லிட்டர் அட்மாஸ்பியர், இல்லை ப்ரெஷர் பை மோல் ஃப்ராக்ஷன்னா மோல் ஃப்ராக்ஷனுக்கு யூனிட் இல்லை, அப்போ ஒன்லி ப்ரெஷரோட யூனிட் மட்டும்தான். இல்லை ரெண்டுத்துக்குமே கான்சன்ட்ரேஷனோட ரேஷியோ எடுக்கிறேன்னா அப்போ டைமென்ஷன் லெஸ்ஸாக இருக்கும். ஸோ ஆக்சிஜனுக்கு இந்த கேஹெச் பார்த்தீங்கன்னாக்கா டிபெண்டிங் அப்பான் ஹவ் யூ மெஷர் இட், எதுக்கு டிவைடட் பை எது அப்படின்னு பொறுத்து யூ கெட் அ வேல்யூஸ். 769, 1.6 × 10⁻³ 4.26 × 10⁻⁴. ஸோ மோல் ஃப்ராக்ஷன்லையா இல்லை கான்சன்ட்ரேஷன் பை பியா இல்லை பி பை கான்சன்ட்ரேஷனா இல்லை கான்சன்ட்ரேஷன் பை கான்சன்ட்ரேஷனாக பொறுத்து ஒரு கேஸ்க்கு வந்து வேல்யூஸ் வந்து மாறும். ஸோ எப்படி இந்த யூனிட் கன்வர்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நமக்கு தெரியும் பி பை சி ஈக்குவல் டு கேஹெச்னு எடுக்கிறப்போ அப்போது இது வந்து ஒன் டைப் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அப்போ இது வந்து கேஹெச் பி பை சின்னு எழுதலாம், விச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 பை கேஹெச் சி பை பிக்கு வந்து உங்களுக்கு இது ரிவர்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கன்வர்ஷன் யூனிட் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் யூ ஆர் கோயிங் டு மெஷர் இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் ஃபார் வாட்டருக்கு 18 கிராம்ஸு 1000 அண்ட் அட்மாஸ்பியர் இது வந்து ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 1000 பை 18 உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 55 வரும். இப்போ கேஹெச் பிஎக்ஸ் அதாவது ப்ரெஷர் பை மோல் ஃப்ராக்ஷன் பர் அட்மாஸ்பியர் ஈக்குவல் டு கேஹெச் ப்ரெஷர் பை கான்சன்ட்ரேஷன் அட்மாஸ்பியர் பை மோலாரிட்டி. சப்போஸ் ப்ரெஷர் பை கான்சன்ட்ரேஷன் நீங்கள் எடுக்கிறீங்க, இங்கே ஏற்கனவே இருக்க இந்த யூனிட் எடுக்கிறீங்க, இது மட்டும் வேணும் அப்படின்னாக்கா விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்டி பை கேஹெச் கான்சன்ட்ரேஷன் பை கான்சன்ட்ரேஷன். ஆரோட வேல்யூ வந்து 0.082 இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் லிட்டரில், அண்ட் டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர் 298 கெல்வின் டிவைட் பை கேஹெச்சிசி. ஸோ இதனோட வேல்யூ வந்து 24.4. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிஎக்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு பிசிக்கு சிபிக்கு என்ன கனெக்ஷன், அடுத்து பிஎக்ஸ்க்கும் பிசிக்கு என்ன கனெக்ஷன், அடுத்து பிசிக்கும் சிசிக்கும் என்ன கனெக்ஷன். ஓகே, அதுதான் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப அவ்வளோ தேவையில்லை, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா except for highly soluble gas such as NH3, Henry's law is constant, varies slightly with the concentration level in the solution. The solubility curves for the most less soluble gases are straight lines and obey the Henry's law. ஸோ இங்கே பார்க்குறப்போ இந்த O2, N2, CO2, H2S, SO2லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லைக் அட்மாஸ்பியர் பர் மோலாரிட்டியில் கொடுத்துருக்காங்க, கைண்ட் ஆஃப் P by C. ஓகே, ஸோ அட் 25 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி 769, 1100, 1639, 29. NH3க்கு மட்டும் கொஞ்சம் லோவாக இருக்குது, H2Sக்கு 10, SO2க்கு 0.8, CH4க்கு 714 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் என்னன்னாக்கா சாலிபிலிட்டி வந்து லைக் நம்ம ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஸ்ன்னு எடுக்கிறோம், P ஈக்குவல் டு KH இன்ட்டு எக்ஸ், இது வந்து Y ஈக்குவல் டு mx.
ஸோ வென் யூ பிளாட் ஒய் ஆக்சிஸில் வந்து ப்ரெஷரையும் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து சாலிபிலிட்டியும் இங்கே பார்ஷியல் ப்ரெஷரையும் பிளாட் பண்ணுறப்ப கிராஃப் வந்து ஆரிஜினில் பாஸ் ஆகும். அது ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ். இந்த ஸ்லோப் வந்து உங்களுக்கு என்ன வரும், கேஹெச் வந்து இருக்கும். எம் தான் எங்கள் ஸ்லோப்பு. ஓகே. ஸோ சிமிலர்லி ஃபார் வேரியஸ் கேஸஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மெஷர் பண்ணலாம். ஸோ ஹீலியத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிராஃப் கொஞ்சம் கீழே இருக்குது. நைட்ரஜன் வந்து நடுவில் இருக்குது. ஓட்டு வந்து இங்கே லைக் லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், அப்புறம் ஹை ப்ரெஷர். ஸோ சாலிபிலிட்டி வந்து ஹீலியத்துக்கு வந்து ரொம்ப ஹை ப்ரெஷர் கொடுத்தா தான் சாலிபிள் ஆகும். N2 கொஞ்சம் மாட்ரேட். ஓட்டு வந்து சீக்கிரமாகவே சாலிபிள் ஆகிடுது. ஓகே, கம்பேர் டு நைட்ரஜன். அப்போது சாலிபிலிட்டி ஆஃப் N2O2 எது வந்து சீக்கிரமாக சாலிபிள் ஆகுனா, இது வந்து லோ ப்ரெஷர்லேயே இங்கே சாலிபிள் ஆகிடுது. ஓட்டுக்கு நேராக நீங்கள் இழுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா N2 இன்னும் கொஞ்சம் ஹை ப்ரெஷர் கொடுக்கணும், ஹெச் இன்னுமே ஹை ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகே. அப்போ சாலிபிலிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா மோர் சாலிபிள் at a given temperature. O2 is soluble greater than N2 soluble greater than He. Okay. So இப்போ solubility with respect to temperature. ஜெனரலாக சாலிட்ஸ் பார்த்திங்கனாக்கா தண்ணியில் கரையிறதுக்கு என்ன பண்ணுவோம், இப்போ சால்ட் இருக்குது, NaCl இருக்குது அண்ட் வாட்டர் இருக்குது. என்ன பண்ணுவோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் சீக்கிரமாக வந்து கரையும். இது வந்து என்னது, சாலிட் சப்ஸ்டன்ஸ்க்கு லிக்விடில் கரையிறப்போ டெம்பரேச்சர் வந்து ஹேவ் த பாசிட்டிவ் எஃபெக்ட். இதே வந்து கேஸை கொண்டு போய் வாட்டரில் கரைக்கும். அப்போ நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் கேஸ் திருப்பி வெளியில் போயிடும். அப்போது கேஸ் சாலிபிலிட்டி டிக்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். சாலிட்ஸோட சாலிபிலிட்டி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர். அடுத்த அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த ஹென்ரிஸில் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, சோடா ஃபேக்ட்ரியில் இந்த கார்பனேட்டட் பீவரேஜஸ் லைக் கொக்கோ கோலா, பெப்சி இந்த மாதிரி எந்தெந்த சாஃப்ட் ட்ரிங்க்லாம் இருக்கோ கேஸ் வந்து அதில் சாலிபிள் பண்ணுறதுக்கு ஹென்ரிஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து ஸ்கியூபா டைவிங், டீப் சி டைவிங்க்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹை ஆல்டிடியூடில் ஹைக்கிங் போகிறோம் இல்லையா, அதுக்குமே வந்து இதை நம்ம ஹென்ரிஸ்லாம் தான் வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வில் கோ இன்டு த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ப்ரிப்ரேஷன். ஸோ ஜெனரலாக ஹென்ரிஸில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சாலிபிலிட்டி. ஜென்ரலாக சாஃப்ட் ட்ரிங்க்கில் என்ன பண்ணுவாங்க, வாட் இஸ் சோடா, சோடா வந்து கார்பனேட்டட் வாட்டர். வாட்டரில் CO2 நம்ம வந்து கரைப்போம். ஓகே, வாட்டர். ஸோ வென் யூ அப்ளை மோர் ப்ரெஷர், மோர் CO2 வந்து உங்களுக்கு சாலிபிள் ஆகும். அப்போ ஹை ப்ரெஷரில் என்ன பண்ணுவாங்க, அந்த பாட்டில் வந்து கேப் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போது உள்ளே இருக்க கேஸ் வந்து ஹை ப்ரெஷரில் ஸ்டோர் பண்ணி அது வந்து சாலிபிளாக இருக்கும். ஸோ த மொமெண்ட் யூ ஓப்பன் த லிட் என்ன ஆகும், உங்களுக்கு அந்த சாலிபிளாக இருக்க கேஸில் வந்து வெளியில் வரும். அப்போ தான் வந்து யூல் கெட் அந்த நுரைச்சி ஃபிஸ்ஸு அந்த ஃப்ரோத் ஃபார்மேஷன் மாதிரி உங்களுக்கு வந்து வரும். எஃபர்வெசன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். எஃபரஸ்னா நுழைச்சி போங்க. ஏன்னா உள்ள டிசால்வ் ஆகிருக்க கேஸ் வந்து ஏன்னா ஹை ப்ரெஷரில் இருக்குது. அட்மாஸ்பியர் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு சம்திங் லைக் 1 அட்மாஸ்பியர் இருக்குது. பட் உள்ளே இருக்க கேஸ் வந்து அதிகமான ப்ரெஷரில் இருக்கப்போ அட்மாஸ்பியருக்கு ரீச் ஆக தான் அது ட்ரை பண்ணும் இல்லையா. அப்போது உங்கள் யூ கெட் அ எஃபர்வெசன்ஸ். சப்போஸ் சோடா ப்ரிப்ரேஷனில் மெயினாக இல்லை, வாட்டரில் CO2 சாலிபிள் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் வை the more you open it, you will not have, you are just drinking the plain water. ஓகே. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஷேக் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி குடிச்சோன்னா இவங்களுக்கு ஹேவ் த சோடா டேஸ்ட் இருக்கும், இல்லைன்னா வந்து இட்ஸ் சிம்ப்ளி லைக் வாட்டர் தான். ஓகே. ஸோ அடுத்து வந்து ரெஸ்பிரேஷன் அண்ட் தி ஆக்சினேட்டட் பிளட். ஸோ நம்ம இந்த இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் பண்ணுவோம். இன்ஹலேஷனில் என்ன ஆகும், நம்மளோட நம்ம ஏரை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், உள்ள அந்த ஏரில் வந்து உங்களுக்கு O2 இருக்குது, N2 இருக்குது. ஸோ O2 வந்து ஏரில் இன்ஹேல் பண்ணுறப்ப என்னாகும், உங்களுக்கு ஏரோட டென்சிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எந்த இடத்துல ஆல்வியோலியில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நுரையீரலேருந்து வரும். அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கும். அந்த பிளட்டு வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுறப்ப என்னாகும், O2ஓட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் இந்த O2 எடுத்துக்கும். ஓகே. ஸோ அப்போது இப்போ நம்ம வந்து உள்ளே இதனோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறப்ப என்னாகும், இட் கோஸ் அண்ட் டிசால்வ்ஸ் வித் த டீஆக்சிடேட்டட் பிளட்டில் போய்ட்டு நல்லா கரைஞ்சிக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆல்வியோலியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடோட டென்சிட்டி வந்து உங்களுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது உள்ளே போய்ட்டு உங்களுக்கு லைக் மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி நடக்கும். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இந்த ஆல்வியோல் இஸ் ஹை, டிசால்வ் ஆன பிறகு. ஓகே.
ஃபஸ்ட்டு நம்ம இன்ஹேல் பண்ணுறப்ப என்னாகும், உங்களுக்கு டீஆக்சிஜனேட்டடில் ஆக்சிஜனே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இன்ஹேல் பண்ணுறப்போ O2 வந்து ஆல்வியோலியில் போய்ட்டு பைண்ட் பண்ணிக்கும். ஓகே. ஒன்ஸ் த ப்ரெஷர் இன்க்ரீசஸ் O2 வந்து உங்களுக்கு அந்த பிளட்டில் வந்து டிசால்வ் ஆகிடும். ஓகே. எக்ஸேலேஷனில் வந்து உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். எக்ஸேலேஷனில் வந்து உங்களுக்கு CO2ஓட இது வந்து உங்களுக்கு அதில் அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பிளட்ல இருந்து ஆல்வியோலைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே. ஸோ லைக் மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் இதுதான் வந்து ரெஸ்பிரேஷனில் நடக்குது. சிம்ப்ளி லைக் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சாலிபிலிட்டி. இன்ஹேல் அப்போ நம்ம O2ஓட சாலிபிலிட்டி வந்து அதிகமாக டீஆக்சிடேட் பிளட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்ஹேல் பண்ணுறப்ப அது போய் டிசால்வ் ஆகிடுது. எக்ஸேல் ஆகுறப்போ வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு CO2ஓட வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் உங்களுக்கு வந்தது பிளட்லேருந்து உங்களுக்கு டீஆக்சிடேட்டட் பிளட்லேருந்து வருது. ஸோ concentration of dissolved CO2 in the deoxygen is very high in the exhalation. Okay. Upon the gas moves from the blood to the alveoli, the carbon dioxide is expelled from the body via exhalation. Simply we are using the respiration வந்து Henry's law பேஸ் பண்ணி தான். அடுத்து ஸ்கியூபா டையிங். ஸ்கியூபா டையிங் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக தே மிக்ஸ் நார்மல் ஏரில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும், O2 அண்ட் N2 தான் வந்து இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து சீக்குள்ளே போக போக என்னாகும், உங்களுக்கு ப்ரெஷர் வந்து இன்க்ரீசஸ். வென் யூ கோ மூவ் டவுன், நம்ம ஆழம் அதிகரிக்க இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருப்போம். இங்கே ஒரு பாட்டில் ரெடி பண்ணால் இது இப்படி ஃபில் ஆகும், இது இங்கே வெளில போகும், இது இன்னும் அதை விட அதிகமாக போகும். ஏன்னா ப்ரெஷர் இன்க்ரீசஸ், ஃப்ளோ இன்க்ரீசஸ். அப்போது வென் யூ மூவ் டவுன் என்ன ஆகும், ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டவுன் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுறப்ப என்னாகும், நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஏர் டேங்க்கில் இருக்கிறது வந்து உங்கள் பாடிக்குள்ளே போயிட்டு கேஸாக இருக்கிறப்போ டூ மச்சாக வந்து இதுதான் உங்களோட பாடியில் இருக்க ப்ரெஷர். ஓகே. ஸோ டூ மச் ஆஃப் ஜெனரலாக O2 தான் நமக்கு சாலிபிள் ஆகணும். பட் ஹை ப்ரெஷரில் N2மே நம்மளோட பிளட்டில் போய்ட்டு சாலிபிள் ஆகிடும். ஓகே. இன்னும் டீப் டவுன் போக போக வந்து N2 ரொம்ப சேச்சுரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வரப்போ என்னாகும், அந்த N2லாம் வெளியில் வர ட்ரை பண்ணுறப்போ யூ ஃபீல் போயிட்டு அந்த பிளட் வெசல்ஸில் வந்து N2 வந்து பிளாக் பண்ணிடும். ஓகே. ஸோ அப்போது நம்ம நார்மல் ஏர் மிக்சர் எடுக்காமல் நம்ம என்ன மிக்சர் எடுப்பாங்கன்னா, இந்த ஸ்கியூபா டைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ராக்ஸ்ன்ற ஒரு மிக்சர் எடுப்பாங்க. ஏரில் வந்து 21% ஆக்சிஜன், 79% நைட்ரஜன் இருக்குது. பட் நைட்ராக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹை பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன், 20 to 40% லெஸ் நைட்ரஜன். இன்னும் ரொம்ப டீப் டைவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரை மிக்ஸ் எடுப்பாங்க. அது என்னென்ன இருக்குன்னா வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன், லெஸ் அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன், அடுத்து ஹீலியம். ஸோ இது என்ன பண்ணும், நைட்ரஜன் வந்து ரொம்ப பாடியில் டிசால்வ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஹீலியம் வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ அந்த நார்கோசிஸ் ஃபார்ம் ஆகாமல் வந்து இருக்கிறதுக்கு, இல்லை டிகம்ப்ரெஷன் சிக்னஸ் வந்து உங்களுக்கு டைவ் ஆகுறப்போ வராமல் இருக்கிறதுக்காக வி டேக் த ட்ரை மிக்ஸ் ஆஸ் வெல். ஸோ இதுதான் இப்போது சிம்ப்ளி பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி சாலிபிலிட்டி. அதான் வந்து ஹென்ரிஸ் லா. இதை பேஸ் பண்ணி தான் அப்போது டூ மச் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர், அப்போது எக்ஸஸாக நைட்ரஜன் வந்து உங்களுக்கு டிசால்வ் ஆகுன்றதுக்காக காம்போசிஷன் வந்து மாற்றி எடுக்கிறாங்க. ஓகே. இப்போ மாற்றி எடுக்கிறப்போ நார்மல் அந்த 21-70% ஃபுல்லாக 40 and 60% இருக்கிறப்ப ஏர் ஆக்சிஜன் தான் உங்களுக்கு மோர் சாலிபிளாக இருக்கும். அப்போ யூ கெட் மோர் ஆக்சிஜன் டியூரிங் த டைவிங். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து லைக் டே டு டே எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து வி ஆர் கோயிங் டு சி த ரவுல்ஸ் லா. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ஹென்ரிஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Thank you very much for your patient observing. Many people subscribed. I'm very happy for that. And please do share with your friends. So hope this summerல காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னால் என்ன கவர் பண்ண முடியுமோ அதை நான் பார்க்குறேன். ஸோ யா, தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.